சொல்ல முடியும். காபிரா இல்லாத பட்சத்தில் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மறுப்பாக, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு எதிராக ஒருவன் அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்ல முடியாது. அப்ப குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது என்று முதல்ல இந்த சமுதாயத்துக்கு எடுத்து வச்சவன் யாரு? சாதாரணமா பார்க்கிறோம். முதல்ல இந்த சமுதாயத்திற்கு குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது, எழுத்து வடிவில் குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை என்ற ஒரு நச்சு கருத்தை இந்த சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு பரப்பியது யாரு? பிஜே என்கிற ஒரு ஆளுதான். அப்ப அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு முரணாக இந்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை பரப்புனது யாரு? பிஜே என்கிற ஒரு ஆளுதான். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு முரண்பட்டு எதிராக ஒருவன் ஒரு கருத்து சொன்னால் அவன் காபிர் பட்டியல உள்ளவன். ஷைத்தான் அந்த லிஸ்ட்ல தான் காபிர்ல போனான். அப்ப இதே கருத்தை உடையவன் யாரு? நடுநிலையா புரியணும். இப்ப நான் பிஜே காபிர் அப்படின்னு சொல்றதுனால புதுசா பிஜே காபிர் சொல்ல நினைச்சுக்காதீங்க. இது அவர் வாயாலை ஒத்துக்கொண்டது, தன்னுடைய வாயாலேயே தன்னை பத்தி காபிர் என்று ஒத்துக்கொண்டது. 2010 சென்னையில் ஒரு விவாதம் நடந்துச்சுங்க. அந்த சென்னையினுடைய விவாதத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இமாம்களுடைய துணை இல்லாம குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா? பொதுவா அறிஞர்களுடைய கருத்து என்ன? குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியாது. ஒரு சில வசனங்களை வேண்டுமானால் பிறருடைய துணை இல்லாம விளங்கிக்கலாம். சில வசனங்கள் இருக்கிறது, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இன்னொரு வசனத்தின் மூலமா விளக்கிடுவான். சில வசனங்கள் இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குவாங்க, அது மூலமா விளங்கிடும். சில வசனங்கள் இருக்கிறது, அதுக்கு அறிஞர்கள் என்ன செய்யணும்? விளக்கம் தரணும். இமாம்கள் விளக்கம் தரணும். அந்த இமாம்களுடைய விளக்கத்தின் மூலமாக நாம் அந்த வசனத்தினுடைய சரியான கருத்து புரிய முடியும். அது அறிஞர்களுடைய பெரும்பாலான கருத்து. எனவே இமாம்களுடைய துணை இல்லாம குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியாது என்று சொல்ல பொழுது, இதுக்கு நேர் எதிராக பிஜே என்ன பேசுறது தெரியுமா? இமாம்களுடைய விளக்கம் அது முட்டுக்கட்டையாக இருக்கிறது, அது குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அதோட நிறுத்திக்கல, ஒரு வாசகத்தை சொல்ற, குர்ஆனை மனிதர்கள் விளங்குவதற்காக அல்லாஹ் தந்துள்ளான். நல்லா கவனிக்கணும். குர்ஆனை மனிதர்கள் விளங்குவதற்காக அல்லாஹ் தந்துள்ளான். அந்த குர்ஆனை விளக்குவதற்காக அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குர்ஆனை விளக்குவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே ஒருவர் குர்ஆனை இன்னொருவர் விளக்கித்தான் தெரியணும் அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியல. இது அவர் சொன்ன கருத்து, பிஜே சொன்ன கருத்து. அப்ப இமாம்கள் துணை இருந்தாதான் அந்த குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியும் என்றால் அப்ப அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளக்க தெரியல. ஆனா அல்லாஹ் தன்னை பத்தி என்ன சொல்றான்? வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர். கபீரை போன்று, நல்ல அறிந்த அல்லாஹ்வை போன்று யாரும் உங்களுக்கு விளக்க முடியாது. அப்ப அல்லாஹ் தான் நல்ல விளக்குவான் அப்படின்னு அல்லாஹ் தன்னை பத்தி குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி லித்துபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், நபியே இந்த சமுதாயத்துக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் விளக்க வேண்டும் என்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்து நபியாக அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட ஒரு செய்தியை சொல்றான். ஆனா நம்ம விளங்குற மாதிரி அவனுக்கு சொல்ல தெரியல என்ற கருத்து வரும். மத்தவங்க சொல்லி விளங்கினாதான் விளங்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் அதை விளக்குவதற்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது வேற ஒரு ஆள் தான் அதை விளக்க வேண்டி இருக்குது என்று சொன்னால் அது மிக டேஞ்சரான, மிக பாரதூரமான ஒரு கருத்தையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கருத்தையும் அந்த சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். இது பிஜே சொல்றாங்கள. இதோட நிறுத்தல. முதல்ல அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியாவிட்டால் தான் இன்னொருவரின் தயவு தேவை என்று வரும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போதுமான விளக்கிற திறமை இல்லை என்று ஒத்துக்கொண்டால் தான் வேறு ஒருத்தருடைய விளக்கம் தேவை என்று வரும். எனவே குர்ஆனை விளக்குகின்ற பொறுப்பு அல்லாஹ்வை சார்ந்தது. அல்லாஹ்வை விளக்குவதற்கு பொறுப்பெடுத்துக் கொண்ட பிறகு வேறு ஒருவர் தான் விளக்க வேண்டும் என்று சொன்னால் இது மிக பெரும் குஃப்ரு. யார் சொன்னது? பிஜே 2010 அவர் சொன்னது. இது மிக பெரும் குஃப்ரு, அல்லாஹ்வை மறுக்கிற, அல்லாஹ்வை நிராகரிக்கிற ஒரு தத்துவம். அதனால வேறு ஒருத்தர் தான் விளக்கி இந்த குர்ஆனை விளங்கணும்னு சொன்னா இது அல்லாஹ்வை நிராகரிக்கிறதுலோ அல்லாஹ்வை மறுக்கிறதுலோ அப்படின்னு யார் சொன்னது? 2010 பிஜே. இது அவர் போட்ட மொழிபெயர்ப்புங்க. மொழிபெயர்ப்பு என்ற பெயர்ல போட்டிருக்காரு. இதை நம்ம ஏத்துக்கவே இல்லை மொழிபெயர்ப்பா. ஆனா மொழிபெயர்ப்பு என்ற பெயர்ல போட்டிருக்காரு. இது அட்டைப்படம். இந்த அட்டைப்படத்தை தான் இப்ப நான் சொல்றேன். இந்த அட்டைப்படத்துல குர்ஆனும் கரீமுன் போட்டிருக்காரு. அடுத்து தர்ஜமத்து மஆனிஹி வ தஃசீருஹு இலல் லுகத்தி தமிழியா. என்ன பொருள்?
இது சங்கையான குர்ஆன், அதாவது குர்ஆனுடைய மூலம். அடுத்து இதனுடைய குர்ஆனுடைய பொருளை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து இந்த குர்ஆனுக்கு விளக்க உரையும் தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. குர்ஆனுக்கு விளக்க உரை யார் செய்யறது? இங்க பிஏ செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு தப்சீருஹு இலல் லுகத்தி தமிழியா, குர்ஆனுக்கு விளக்க உரை தமிழ் மொழியில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சு? அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியாவிட்டால் தான் இன்னொருவரின் தயவு தேவை என்று வரும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போதுமான விளக்கிற திறமை இல்லை என்று சொன்னால்தான் இந்த குர்ஆனை விளக்குவதற்கு இன்னொருடைய தயவு தேவை என்று வரும் அப்படின்னு சொல்லி போட்டு, அப்ப வேற யாராச்சும் இந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளக்க தெரியல, இது பயங்கரமான டேஞ்சரான குஃப்ரு, அல்லாஹ்வை நிராகரிக்கிற தத்துவம் அப்படின்னு தத்துவ கதை பேசுறவரு எதுக்கு தஃசீர் எழுதணும்? தத்துவ கதை பேசுறது எதுக்கு தஃசீர் எழுதணும்? அப்ப அல்லாஹ்வை நிராகரிக்கிற காரியத்தை செஞ்சது யாரு? வாழ்தான், இந்த பிஜே தான். அப்ப எழுத்து மூலமாக, தன் வாயின் மூலமாக தன்னையை காஃபிர் என்று ஒத்துக்கொண்டவன். கணித்திற்குரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவதற்கு இமாம்களுடைய விளக்கங்கள் தேவையில்லை. அவர்களுடைய விளக்கங்கள் தான் குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளன என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் நிலைப்பாடு. இது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமே இல்லை. ஏனென்று கேட்டால், குர்ஆனை மனிதர்கள் விளங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனை விளக்குவதற்காக தூதராக அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் விளக்குவதற்காக குர்ஆனை தந்திருக்கும் பொழுது, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்குவதற்காக தூதராக நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அவங்க சொன்னது விளங்காது என்று சொன்னால் அதனுடைய கருத்து அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு விளக்க தெரியல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர், அவனை போல அல்லாஹ்வை போல யாரும் உனக்கு சொல்லித்தர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனை நீர் விளக்க வேண்டும் என்பதற்குத்தான் உன்னை தேர்ந்தெடுத்து நான் தூதராக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ்வும் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட ஒரு செய்தியை சொல்றான். ஆனா நம்ம விளங்குற மாதிரி உனக்கு சொல்ல தெரியல. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க விளக்குறதுக்காக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், அவங்களுக்கு விளக்க தெரியல. வேற ஒரு ஆள் தான் அதை விளக்க வேண்டி இருக்குது என்பது எவ்வளவு டேஞ்சரான, பாரதூரமான, அல்லாஹ்வையும் ரசூலையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வாதம் என்பதை சிந்தித்தாலேயே இது எளிதாக விளங்கிவிடும். முதல்ல அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியலன்னு ஒத்துக்கொண்டால்தான் இன்னொருத்தருடைய தயவு தேவைன்னு வரும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவளுக்கு போதுமான ஒரு விளக்குற திறமை இல்ல என்று ஒத்துக்கொண்டால்தான் வேற ஒருத்தங்களுடைய விளக்கம் தேவைன்னு வரும். அதனால முதலாக நம்ம வைக்கிறது என்னன்னு கேட்டா, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் விளக்குற பொறுப்பு அல்லாஹ்வை சேர்ந்தது. அல்லாஹ்வே ஒன்றை விளக்குவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று சொன்னால் அதை வேற ஒருத்தங்களால் தான் விளக்க முடியும் என்பது பயங்கரமான குஃப்ரு, அல்லாஹ்வை மறுக்கிற, அல்லாஹ்வை நிராகரிக்கிற ஒரு தத்துவம் என்பதை முதலாக துவக்கம்